بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் பஹ்ரைன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ரமலான் கரீம். அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் நாம் மீண்டும் ரமலானை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டது. ரமலான் மாதம் சிறப்பாக இருக்கின்றது என்றால் இந்த குர்ஆனை இறக்கி இருப்பது குறித்து அல்லாஹு தாலா திருமறையிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான். மனிதர்களே, திண்ணமாக உங்களது இறைவனிடத்தில் இருந்து உங்களுக்கு ஓர் அறிவுரை வந்திருக்கின்றது. அது உங்கள் இதயங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது. அந்த இதயத்துடைய நோய்களுக்கு நிவாரணியாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு அருளாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹுடைய கருணையை கொண்டும் அருளை கொண்டும் இது உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த அருளுக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இது எந்த அளவுக்கு மகத்தான அருள் என்று சொன்னால், நீங்கள் சேகரித்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் விட இது மிக சிறந்த அருள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்தில் இபாதத்துக்கள் நல் அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நன்மைகள் அதிகமாக செய்கின்ற வாய்ப்பினை அல்லாஹு தாலா நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதன் ஒரு பகுதியாக எமது இளம்பறை மாணவ செல்வங்களின் பங்களிப்பும் நன்மைக்கு தூண்டுகோலாக அமையும் என்று நாங்கள் உறுதிபட நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ். கடந்த வருடம் அல்லாஹ்வின் பேர் உதவியாலும் உங்கள் அனைவரின் நல் ஆதரவாலும் நாம் வெளியிட்ட காணொளிகள் சிறப்பாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல் 2வது வருடமாக இந்த மாதத்திலும் முதல் 20 நாட்கள் அதிகாலை 5:45 மணிக்கு நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வெளியிடக்கூடிய காணொளிகளை கண்டு வாருங்கள், பிறருக்கும் பகிருங்கள். முக்கியமாக லைக் மற்றும் உங்கள் கருத்துக்களை பதிவிட மறவாதீர்கள். இது எங்கள் பணிகளை ஊக்குவிப்பதற்கும் எங்கள் மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பதற்கும் அது உறுதுணையாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். முக்கியமாக அல்லாஹ்வின் செய்தியை பரப்புவதற்கு அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நமது நற்பணிகளை ஏற்று அதற்கு நிறைவான நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹின் அல்-அமல். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampilay, Ramadan Kids Series 2025, Day 1. Alhamdulillah, we're excited to bring you this special Ramadan Kids Series filled with beautiful recitations, inspiring lessons and engaging performances throughout this blessed month of Ramadan. Today, Qiraat will be recited by Muhammad, Sunnah will be presented by Maryam, followed by insights on Islam and science. May Allah Azza wa Jal bless this effort and make it beneficial for everyone. Stay tuned for more inspiring sessions in the upcoming days, inshaAllah. Jazakumullahu khairan. Ya Ramadan, Ya Ramadan, Ya Ramadan, Ya Ramadan, hallik lalak, Ya Ramadan, hinna suwamak, Ya Ramadan, nawwir alayna, Ya Ramadan, Ya Ramadan, laylak wa naharak, Ya Ramadan, barakah wa rahmah, Ya Ramadan, dhikrun wa tilawah, Ya Ramadan, Ya Ramadan, Ramadan Kareem. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس
هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோட்டிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான். அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாரும் இன்னைக்கு நோம்பாளியாக இருக்கிறோம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு பொய் சொல்கிறதையும் பொய்யா நடக்கிறதையும் விடலையோ அவங்க பசியும் தாகமும் பற்றி அல்லாஹ்க்கு எந்த கவலையுமே இல்லை. ஸோ நம்ம பொய்யே சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்னைக்கு இங்கிலீஷ் டாக்டர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் அனைவருமே பெரும்பான்மையான நோய்களுக்கு நிவாரணம் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குன்னு அழுத்தமாக சொல்கிறாங்க. 12லேருந்து 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் தொடர்ச்சியாக வச்சா நம்ம உடம்புல உள்ள டெட் செல்ஸ், கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். ஹார்மோன் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும். கெட்ட கொழுப்பு, சுகர் எல்லாம் குறைஞ்சு பிபி கூட நார்மல் ஆகிடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆக நோயற்ற வாழ்வுக்கு நோன்பே நிவாரணின்னு சயின்ஸ் சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த நன்மைகளை அடையணுங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறது இல்லைங்க. அல்லாஹுடைய கட்டளை தான் நமது நோக்கம். பாருங்க, நமக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் அல்குரானை தந்து நமக்கு வழிகாட்டுறான். இந்த அருளுக்கு நீங்க நோன்பின் மூலமா நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான். அதற்கு நற்கூலியா சுவனத்தையே நமக்கு பரிசாகவும் தர்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய கருணைக்கு அளவே இல்லைங்க. நோன்பை நமக்கு கடமையாக்கி அதற்கு நற்கூலியா மறுமையில சொர்க்கத்தையும் இம்மையில நமக்கு ஆரோக்கியத்தையும் அமைச்சிருக்கான்னா அந்த ரஹ்மான் எல்லையில்லா அருளாளன் தானே. அல்ஹம்துலில்லாஹ். இதைதான் கரும்பு திங்க கூலின்னு சொல்லுவாங்க. எனவே நோன்பு ஒரு சுமை இல்லை, அது ஒரு சுகம். அது ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு பலம். நாம் அல்லாஹுக்காகவே நோன்பு நோற்போம், ரய்யானை நோக்கி நடைபோடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.